ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேலண்ட் வித் போனு சேனல். இன்னைக்கான ரீடிங் எதை பற்றினா, உங்கள் பர்சன் ஏன் உங்கள் கூட வந்து சரியாக பேசுறது இல்லை அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வந்துட்டு இன்னைக்கான ரீடிங் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பைல் செக்ஷன் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பைல் 1 வந்துட்டு ஒயிட் ஸ்டோன் அண்ட் பைல் 2 வந்துட்டு பிளாக் ஸ்டோன். சரியா? பிளாக் ஸ்டோன். ஸோ நல்லா டீப் பிரெத் எடுத்துகிட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்கள் பர்சனை நல்லா மைண்டில் நினச்சிட்டு டீப் பிரெத் எடுத்துகிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் காம் ஆகிட்டு உங்களுக்கு எந்த பைல் வந்துட்டு கனெக்ட் ஆகுதோ அந்த பைலை சூஸ் பண்ணுங்கள். பைலுக்கான டைமிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நேராக அந்த டைமிங்க்கே நீங்கள் போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஓகே, என்னென்ன கார்ட்ஸ் வந்துருக்குங்கிறத பார்க்கலாம். தி டெவில், பேஜ் ஆஃப் கப்ஸ், சிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ், the star card, and two of wands. ஓகே, ஏன் உங்கள் பர்சன் வந்து உங்கள் கூட சரியாக பேசுகிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஓவராக அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு அடிக்கடி கால் பண்ணுறது, நிறையா மெசேஜஸ் போடுறது. ஸோ அவங்க வந்துட்டு நிஜமாகவே அவங்க பேசவே வேணான்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது அந்த டைமிங்கில் கூட நீங்கள் போய் கேள்வி கேட்குறது, ஏன் என் கூட சரியாக பேச மாட்டேங்கிறேன், ஏன் எனக்கு கால் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறேன், ஏன் என்னை நேரில் மீட் பண்ணுவல, இப்படி ஏன் அதிகபட்சமான கேள்விகள் வந்து நீங்கள் தான் கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சம் டாக்ஸிசிட்டி எனக்கு தெரியுது. ஸோ இங்கே டாக்ஸிக் டெவலப் ஆனதுக்கு காரணம் வந்து ஒன் சைட் மட்டுமே அந்த அட்டாச்மெண்ட் இருக்குதுனால, அதாவது நீங்கள் அதிகமாக ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்க, ஆனால் அந்த பர்சன் வந்து கொஞ்சம் ஒரு 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 பவுண்ட்ரி செட் பண்ணி அதுக்கு வெளியில தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு ஓவராக அன்பு பாசம் எல்லாமே ரொம்ப அதிகபட்சமாக இருக்கும், அந்த சைட்லேருந்து அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் அவங்க வந்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணும் போது அவங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, கோவப்படுறாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். ஸோ சுத்தமாக அவங்களுக்கு அது பிடிக்கல, அதனால தான் உங்ககிட்ட அவங்க சரியாக பேசுறதுல அவங்கள விலக்கி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். உங்கள் மேலே அன்பு பாசம் இல்லாமலாம் இல்லை, இந்த ஓவர் அப்சஷன் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, அதுதான் உண்மை. சரியா? அண்ட் மோரோவர் வந்துட்டு ரொம்ப பொசசிவாகவும் இருக்கீங்க நீங்கள். ஸோ அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கூட நீங்கள் ஓவர் பொசசிவாக சண்டை போடுறது, கேள்வி கேட்குறது. ஸோ அவங்க சப்போஸ் அவங்க ஆன்லைனில் ஒர்க் விஷயமா இருந்திருப்பாங்க, ஆனால் நீங்கள் அந்த ஆன்லைனில் இருக்காங்க, நீ ஏன் ஆன்லைனில் இருந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணல, நீ ஆன்லைனில் தானே இருக்க, எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு போயிருக்கலாமே, ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, இந்த மாதிரி சண்டைகள்லாம் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் உங்களுக்குள்ள. ஆனால் நிஜமாகவே அவங்க ஒர்க் பிஸியில் தான் இருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு பதில் சொல்கிற நிலைமையில இப்போ அவங்க இல்லை, அவங்களே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ சுத்தமாக உங்களுக்கு பதில் சொல்கிற நிலைமையில அவங்க இல்லை. சரியா? அண்ட்
உங்கள் கூட ஓகே மேம் இதெல்லாம் சரி, அப்போது என்கிட்ட பேசவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, உங்ககிட்ட பேசுவாங்க, கூடிய சீக்கிரமே பேசுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் பேலன்ஸாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் மோர் ஓவர் இப்போ அந்த பர்சனுக்கு வந்துட்டு நீங்களா இல்லை அவங்க கெரியர் ஃபைனான்ஸா அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆர் நீங்களா வீட்டில் பார்க்குற பொண்ணோ பையனா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, தேர்ட் நீங்களா இல்லை புதுசாக யாரும் லைஃப்பில் அவங்க ஒரு பர்சன் வந்திருக்கலாம், அந்த பர்சனை சூஸ் பண்ணுறதா, இப்படி 3 கேட்டகரியில் வந்து ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க உங்கள் பர்சன். ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங்னால அவங்களுக்கு எது பொருந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இன்டெப்த்தாக பர்சனல் ரீடிங் எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பட் இது ஜென்ரல் ரீடிங்னால் நான் அந்த 3 ஆப்ஷனையுமே இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் உங்கள் பார்ட்னர் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க அந்த ஒரு எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ஆக்சிடேஷனில் இருக்கும்போது நீங்கள் வேறு ஒவ்வொரு அப்சஷனாக இருக்கீங்களா, ஸோ அதனால் அவங்க அதை ஹேண்டில் பண்ண முடியல. அண்ட் மோரோவர் வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கீங்க. 24/7 வந்து கம்ப்ளீட்டாக அந்த பர்சனோட நினைப்பு தான். ஃபோட்டோ எடுத்து ரிமைண்ட் பண்ணி பார்க்குறது, அந்த மெசேஜஸை பழைய மெசேஜஸை ரீட் பண்ணி பார்க்குறது, கால் வந்திருக்கான்னு பார்க்குறது, நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட அவங்களாம் செக் பண்ணுறது. ஸோ ஏதாவது ஒரு பாட்டு பார்த்தா கூட அவங்க ஞாபகம், ஏதாவது ஒரு மெசேஜ் பார்த்தா கூட அவங்க ஞாபகம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தா அவங்க ஞாபகம், இப்படி முழுக்க அவங்க ஞாபகத்துலேயும் நீங்கள் முழுகி இருக்கீங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிலேஷன் மைண்டில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால் வந்துட்டு அதனால தான் உங்ககிட்ட வந்து அந்த சரியாக பேசாமல் இருந்திருப்பாங்க உங்ககிட்ட இத்தனை நாளாக. ஓகே மேம், அப்போது இதோட எனக்கு ரிசல்ட் தான் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்னோட ரிசல்ட் என்ன, இப்போ அவங்க கரண்ட்டாக ஆக்சிலேஷனில் இருக்காங்க, உங்ககிட்ட சரியாக பேசாமல் இருந்தாலும் ஃப்யூச்சரில் மேபி ஒரு 6 வீக்ஸ் கழிச்சோ இல்லை 6 மந்த்ஸ் கழிச்சோ, மேபி 6 வீக்ஸ் தான் எனக்கு தெரியுது. இங்கே வீக்ஸோட அந்த டைம்லைன் தான் எனக்கு தெரியுது. மோஸ்ட்லி வீக் அண்ட் மந்த்ஸ் டைம்லைன் தான் எனக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த டாக்ஸிசிட்டி வேண்டாம், இந்த டாக்ஸிசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பையும் கொஞ்சம் பாருங்கள். அந்த பர்சன் மேலே ஓவர் அப்சஷனாக இருக்க வேணாம் நான் நினைக்கிறேன். ஸோ அள்ளி கொடுத்தீங்கன்னா வேல்யூ புரியாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எதாக இருந்தாலும் இந்த லிமிட்குள்ளே இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதிகபட்சமாக அமிர்தம் இருந்தாலும் அது நஞ்சாக தெரியும். ஸோ அதனால் வேண்டாம். ஸோ உங்கள் கூட வந்து ஒரு பேலன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்களே ஃப்யூச்சரில் வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களே பேலன்ஸும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் அவங்களே ஸ்டெப் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ அது எனக்கு கன்ஃபர்மேஷனாக தெரியுது. ஓகேவா? ஸோ என்ன தான் அவங்களுக்கு அந்த இன்னொரு ஆப்ஷன் இருந்தாலும் அட் ஒன் பாயிண்டில் வந்து உங்களை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க, உங்களை தான் அவங்க ப்ரியாரிட்டியாக நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ வரி பண்ணிக்காதீங்க. அண்ட் கம்யூனிகேஷன்ஸும் இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த பர்சனே வந்து உங்கள் வீட்டில் வந்து கேட்கலாம், பொண்ணோ மாப்பிள்ளையோ வந்து கேட்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் எனக்கு இந்த ரீடிங்கில் தெரியுது. சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு கரண்ட் அந்த சுச்சுவேஷன் ஆஃப் உங்கள் பர்சன் ஏன் வந்து சரியாக பேசலை அப்படிங்கிறது. ஸோ இந்த டாக்ஸிசிட்டியை கம்மி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? அண்ட் மோரோவர் இப்போ உங்கள் பர்சன் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, ஐ கான்ட் லெட் கோ ஆஃப் யூ. கன்ஃபர்மேஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ உங்களை அவங்க விட மாட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்களுக்கு என்ன தான் வந்து ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் வந்துட்டு உங்களை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நோ வரி. அதான் அவங்க வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு நிஜமாவே அந்த டாக்ஸிசிட்டி இதெல்லாம் வந்துட்டு நம்ம தான் கொஞ்சம் இதை தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டோமோ, கொஞ்சம் முன்னாடி போயிருந்தால் இதை வேறு விதமாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ், நீங்கள் ரொம்ப ஓவர் பொசசிவ்னஸ், ஓவர் கேரிங் எல்லாமே அதிகபட்சமாக இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது அதிகபட்சமான விஷயத்த அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலை. ஆனால் ஒரு வேளை நான் பின்னாடி ஒரு பாஸ்ட்டுக்கு போயிருந்தேன்னா அதை நான் இந்த விதமாக நான் ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ விஷயம் வந்து நடந்திருக்காதே, இவ்வளோ நம்ம வந்து ஃபேஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக உங்களை விட மாட்டாங்க, உங்களை தேடி உங்கள் பார்ட்னர் வருவாங்க. ஓகேவா? அண்ட் உங்களுக்கான ஒரு செல்ஃப் கேர் மெசேஜும் பார்த்துடலாம் யூனிவர்சிட்டியிலேருந்து. எஸ்,
உங்களுக்கான யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் ஐ மீன் பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். அதாவது பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல மட்டுமே ஒவ்வொரு அன்பை கொடுக்கறது வந்து நல்லதுக்கு இல்லை. கொஞ்சம் அதில் இருக்கிற 50% அன்பு உங்களுக்குமே தேவை, உங்களோட இன்னர் செல்ஃபுக்குமே தேவை. ஸோ உங்களை பாருங்கள், நீங்கள் சரியாக தூங்க மாட்டீங்க, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க, உங்கள் ஹெல்த் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு, அதை முதல் பாருங்கள். ஸோ செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் வேணும் கட்டாயம். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் பார்ட்னர் வந்து உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் பார்ட்னர் எங்கேயும் போக மாட்டாங்க, வருவாங்க. ஓகே, ஸோ அந்த டைம் பீரியடில் உங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் க்ளோ அப் ஆகுங்க, கெரியர்லேயும் சரி, ஃபிசிக்கல்லையும் சரி, மென்டல்லையும் சரி. அந்த க்ளோ அப் வந்து கட்டாயம் உங்களுக்கு தேவை. ஓகேவா? டாடா பாய். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மேலும் இன்டெப்த்தாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என் கான்டாக்ட் நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பாய். Hey guys, welcome to pile 2 சூஸ் பண்ணுங்க, பிளாக் ஸ்டோன் சூஸ் பண்ணுங்கக்கான ரீடிங் பார்க்கலாம். ஏன் உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட சரியாக பேசுறது இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம் என்னென்ன கார்ட்ஸ் வந்துருக்குன்னா. 10 of cups, 9 of cups, 4 of wands, soulmate connection, and 7 of swords, and the magicians. ஓகே, ஏன் உங்கள் பார்ட்னர் இப்போ உங்கள் கூட பேசல அப்படின்னா அந்த தேர்ட் பர்சனோட மேனிப்புலேஷன்ஸ் வந்து இங்கே நிறையாவே இருக்குது. அந்த தேர்ட் பர்சன் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம். ஸோ யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து உங்கள் பார்ட்னரை வந்து தப்பாக மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் உங்கள் கூட வந்து சரியாக பேசுகிறது இல்லை. பட் இன் ஃப்யூச்சர் வந்து எனக்கு வந்துக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் கார்ட்ஸ் தான், ஜட்ஜ்மெண்ட் கார்டு தான். ஸோ ஒரி பண்ணிக்காதுங்க. ஆனால் தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் வந்து இங்கே அதிகமாக தெரியுது, சரியா? ஸோ அவங்க தான் வந்து நெகட்டிவாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அந்த நெகட்டிவ் மேனிப்புலேட்னால தான் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து தள்ளி தள்ளி போகிறாங்க உங்கள் பார்ட்னர். அண்ட் எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியுது. இதில் வந்து பெரிய நான் ஒன்றும் உட்காந்து ரிசர்ச் பண்ண தேவையில்லை. அந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜி வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க தான் வந்து தப்பாக மேனிப்புலேட் பண்ணி உங்ககிட்ட இருந்து உங்கள் பார்ட்னரை வந்து விளக்க வைக்கிறாங்கன்னே சொல்லலாம், சரியா? ஸோ உங்கள் பார்ட்னர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு உங்கள் மேலே வந்து நிறையா அன்பு வச்சுருக்காங்க. நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களோ சேம் அன்பு அவங்களுக்குள்ளேயுமே இருக்குது. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லவ் பாண்ட் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு நீங்களே வந்துட்டு வியக்கிற அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் அப்படியே வந்துட்டு மாறி இருக்கும். அதுக்கு காரணம் உங்கள் பார்ட்னர் மேலே தப்பு இல்லை, அந்த தேர்ட் பார்ட்டியோட மேனிப்புலேஷன்ஸ் தான் காரணம். ஒருவேளை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவரை வந்து முழுக்க முழுக்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது பொறாமையாக, சில பேர் பொறாமை கூட கொண்டவங்களாக இருக்கலாம். ஸோ அவங்க எப்படா தான் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லைங்கிற காரணத்துக்காக வந்து பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப்பை வந்து தப்பாக மேனிப்புலேட் பண்ணுறது. இல்லை மூணாவது என்னன்னா தேர்ட் பார்ட்டி எனர்ஜி. மேபி உங்கள் பார்ட்னருக்கு வேற ஒருத்தவங்க மேலே வந்துட்டு பழகியிருப்பாங்க. அந்த அவங்க வந்து அட்வான்டேஜ் உங்கள் பார்ட்னர் எடுத்துக்குவாங்க. ஆனால் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க உங்கள் பார்ட்னர் மேலே, ஓகேவா? ஸோ அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பார்ட்னர் மேலே ஒரு லவ் டெவலப் ஆகிருக்கும், ஒரு அட்ராக்ஷன் டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதனால் தன் வசம் ஈர்த்துக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இன் சம் கைண்ட் ஆஃப் இது வந்துட்டு இது கம்ப்ளீட் மேனிப்புலேஷன் தான். இந்த ரீடிங் ஃபுல்லாகவே எனக்கு தெரியுது மேனிப்புலேஷன்ஸ் தான். ஸோ மேனிப்புலேஷன்னால தான் வந்து உங்கள் பார்ட்னர் வந்து இந்த மாதிரி சரியாக பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமே. ஓகே மேம், அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்போட எண்டிங் தான் என்ன, ரிசல்ட் தான் என்ன நீங்கள் கேட்குறதுக்கு புரியுது. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஹாப்பி லைஃப் வாழுவீங்க. ஆனால் இட் டேக்ஸ் 10 months. கண்டிப்பாக வந்து 10 monthsக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஹாப்பி லைஃபே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? ஸோ நம்ம என்ன நல்லது செய்கிறோமோ அதுக்கான நல்லது நம்மளை தேடி வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ பியூர் பாண்ட் அண்ட் லவ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த பியூர் பாண்ட் அண்ட் லவ் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே தேடி வரும், ஓகேவா? ஸோ வரி பண்ணிக்காதீங்க. ஆனால் 10 monthsக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. அந்த 10 months சத்தியமாக அங்கேருந்து உங்களுக்கு ஃபேவராக எதுவும் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துறாதீங்க, ஓகே? அண்ட் மோர் ஓவர் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியோட மேனிப்புலேஷன் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இதில் யாராவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
பர்சனல் ரீடிங் வேணால் எடுத்து பாருங்கள். சில பேர் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ஸில் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க வேணால் பர்சனல் ரீடிங் வேணால் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ இன்டெப்த்தாக வந்து ஒருத்தவங்களோட நேம் வச்சு பார்க்கும்போது தான் வந்து அந்த நம்ம எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக இதுதான் எனர்ஜி நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ நீங்கள் பர்சனல் ரீடிங் வேணால் எடுத்து பாருங்கள். ஸோ அது நான் கம்மி விலையில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். டிஸ்பிளேல என் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. சரியா? இப்போ உங்கள் பார்ட்னர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே. Why can't I move on from you? I am obsessed with you. நான் சொன்னேன் இல்லையா, அவங்க பார்ட்னர் உங்களை தேடி வருவாங்க. இது சோல்மேட் கனெக்ஷன். உங்கள் மேலே அந்த அட்ராக்ஷன் எல்லாமே இருக்குது. அண்ட் உங்களை விட்டு அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு பயங்கர வந்து ஒரு சோல்மேட், அதாவது யூனிவர்ஸ்னால பெஸ்ட்டாக, அதாவது ரொம்ப பிளெஸ்ஸிங்கான ரிலேஷன்ஷிப் தான் இது. ஸோ எத்தனை தேர்ட் பார்ட்டி எனர்ஜி வந்தாலும் உங்களை பிரிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் ஹோப்போடு இருங்க. உங்கள் பர்சன் வந்து திருப்பி வருவாங்க. அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு பர்சனாகவே இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் வந்துட்டு சமாளித்து உங்கள் பர்சன் உங்களுக்காகவே அவங்களாவே வந்து திருப்பி வருவாங்க. ஓகே? அண்ட் உங்களுக்கான செல்ஃப் கேர் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு. எஸ், ஐ ட்ரஸ்ட் மை இன்னர் வாய்ஸ். ஸோ உங்களோட இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அது என்ன சொல்லுதோ அதுபடி கேளுங்க. அண்ட் ஐ சூஸ் டு லைஃப் தி லென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். ஸோ இப்படி ஒரு பிளெஸ்ஸிங்கான ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடச்சதுக்கு கிராட்டிடியூட். ஸோ யூனிவர்ஸ் கிட்ட வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். எனக்கு இது வரைக்கும் லைஃப்பில் எல்லாமே நல்லதாக கிடச்சிருக்கு, இனிமேல் கிடைக்க போகிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த கிராட்டிடியூட் மனசோட வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட மனசு வந்து ரொம்ப பியூரான மனசு. உங்களோட எல்லா பயமும் வந்து சீக்கிரமே உங்களை விட்டு விலகி போகும். ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக எல்லாமே நினைங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு இந்த வேர்ல்டை வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே? ஸோ யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் பிளெஸிங்ஸை, உங்களோட விஷயம் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு கொண்டு வருது. ஓகே? ஸோ நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கீப் மேனிஃபெஸ்டிங். ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாசிட்டிவ் வேல இருக்கும். ஓகே? உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் அடுத்த ரீடிங் சந்திக்கிறேன். ஓகேவா? டாடா, பாய்.